இந்த கொஸ்டின் என்ன கேட்டால், கீழ்காணும் கூற்றுள்ள ஆழ்வார் பற்றிய செய்திகளில் ஒரு தவறானதை குறிப்பிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமரகுருபர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்ட என திருமலைசி ஆழ்வார், இவர் சைவம், இவர் வைணவம். இந்த திருமலைசி ஆழ்வாருக்கு ஒரு பிகழ் இருக்குது. முதல்ல சைவத்தில் இருந்து அதுக்கப்புறம் வைணவத்துக்கு போனவர். அவர் சைவத்தில் இருக்க சிவவாக்கிய சித்தர் என்று அழைக்கப்பட்டவர்னு குறிப்பிடுறாங்க, தெரியல. சிவவாக்கிய சித்தர் என்று குறிப்பிட்டவர்னு சொல்கிறாங்க. நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சினைத்து அடக்கியமையால் சடகோபர் என்று அழைக்கப்பட்டார். சரியானது. நான் அந்த தேவிரா பத்தத்தை காமிக்கிறேன், எவிடன்ஸ் காமிக்கிறேன். அதுக்கடுத்து இது என்ன கேட்டால், மதுரகவி ஆழ்வார் பாடிய பாடலாக அந்த பாடல் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. குலசேகர ஆழ்வார்னு சொல்லி, குலசேகர நம்மளால் மதுரகவி ஆழ்வார்னு சொல்லி பாடியவர் அந்த பாடலுங்கிறது. கண்ணி நினு சிறுதாம்பு அப்படிங்கிறது. பெரியாழ்வார் பட்டர்பிரான் என்று அழைக்கப்பட்ட, இதுவுமே தேவிரா புத்தகத்தில் இருக்குது. மூணுமே தேவிரா புத்தகத்தில் இருக்குது. என்னென்னு காமிக்கிறது தகவல்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்க, சடகோபர் சடம் என்னும் சடத்து வாயுவை அடக்கியவர் அப்படின்னு குறிப்பிட்றாங்களா, மேலே சடகோபர் இருக்கா. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், பெரியாழ்வாளுடைய வேறு பேர்கள் பட்டர்பிரான் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. பட்டர்பிரான் அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கடுத்து இதை தான் தவறாக கொடுத்துருந்தாங்க. அதாவது மதுரகவி ஆழ்வார் பாடியது தான் கண்ணினும் சிறுதாம்பு அப்படிங்கிற பாடல் மதுரகவி ஆழ்வாருடைய மிக முக்கியமான பகுதிகள்.